ஹமாஸ் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட ட்ரம்ப். பழைய கைதிகளை விடுவிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அறிவிப்பு. ஹமாஸுடனான தனது நிர்வாகத்தின் நேரடி பேச்சுவார்த்தைகளை அதிபர் ட்ரம்ப் ஆதரித்து அவை இஸ்ரேலின் நன்மைக்காகவும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்காகவும் நடத்தப்பட்டது என்று கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஹமாஸுக்கு பணம் கொடுக்கவில்லை, ஆனால் பணைய கைதிகளை வெளியேற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளுடனான தனது அனுபவத்தையும் ஒப்பந்தத்தை தொடர அவர்கள் வலியுறுத்தியதையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். அமெரிக்கா ஹமாஸ் நேரடி பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் ஊடகங்களுக்கு தகவல்களை கசியவிட்டு அவற்றை நாசப்படுத்த முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் நடந்த பின்னரே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவற்றை பற்றி அறிந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்க பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஆர்வத்தை இழக்க நேரிடும் என்று இஸ்ரேல் அஞ்சுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலிய பணைய கைதி எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதற்கான முயற்சிக்கு முன்னுரிமை அளிப்பதாக அமெரிக்கா ஒப்புக்கொள்கிறது. மேலும் நல்லெண்ணத்தின் அடையாளமாக ஹமாஸ் அவரை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. மீதமுள்ள பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அல்லது அழிவை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார். ஹமாஸ் வெளிப்படையாக செயல்படவில்லை என்றும் இஸ்ரேலுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். இருப்பினும் அவர்கள் நேரடி அமெரிக்க இராணுவ ஈடுபாடு குறித்த பரிந்துரைகளை நிராகரித்துள்ளனர். இஸ்ரேலிய இராணுவ மோதல்கள் பணைய கைதிகள் கொல்லப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று ஹமாஸ் எச்சரித்துள்ளது. எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேலியர் முழுமையாக வெளியேறுவது மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பணைய கைதிகள் ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் முடங்கியுள்ளது. இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்து காசாவிற்குள் உதவிப் பொருட்கள் நுழைவதை தடுப்பதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு கவலைகள் அதிகரிப்பதன் காரணமாக அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக கூறப்படுகிறது.